திராவிட மாடல் இல்ல. இது வரக்கூடிய காலகட்டம் ஆன்மீக மாடல். நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும். அகில பாரத இந்து மகாசபா அமைப்பின் இந்து ஆலய பாதுகாப்பு மாநாடு திருப்பூர் கல்லூரி சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக அகில பாரத இந்து மகாசபை அமைப்பின் தேசிய துணைத் தலைவரும் தமிழ் மாநில தலைவருமான பாலசுப்பிரமணியம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மாநாட்டின் இறுதியாக செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகத்தில் இந்து அறநிலையத்துறை கோவில் சொத்து களவாடப்படுவதையும் கோவில் சிலைகள் சேதப்படுத்தப்படுவதையும் கண்டும் காணாமல் இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் என்ற விதிமுறை திமுக ஆட்சியில் கடைபிடிக்கப்படுவதில்லை எனவும், நாடாளுமன்றத்தில் வண்ண வெடிகுண்டு வீசப்பட்ட சம்பவம் கண்டனத்துக்குரியது எனவும், அயோத்தியில் ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவில் அகில பாரத இந்து மகாசபா சார்பில் தமிழகத்திலிருந்து 5,000 பேர் கலந்து கொள்வார்கள் எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் தமிழகத்தில் திராவிட மாடல் இல்லை எனவும் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் இந்து அமைப்புகள் பஜனைக்கூடங்கள் ஆகியவை இணைந்து ஒரு காவி புரட்சியை உண்டாக்கி ஆன்மீக ஆட்சியை உருவாக்கப் போவதாகவும் தெரிவித்தார். அகில பாரத இந்து மகாசபாவுடைய சார்பில் திருப்பூர் மாவட்டத்தில் ஆலய பாதுகாப்பு மாநாடு இங்க நடந்துட்டு இருக்கு. நம்முடைய மாநில நிர்வாகிகள், ஆலய பாதுகாப்பு பிரிவுடைய நிர்வாகிகள் எல்லாரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துருக்காங்க. நம்முடைய திருப்பூர் மாவட்டம் மட்டும் இல்லாம தமிழகத்தில் பல்வேறு இடங்கள்ல இந்து கோவில்கள் இடிக்கப்படுகின்றன. இந்து கோவில் நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படுகிறது. இந்து கோவில் சிலைகள் திருடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த செயல்களை எல்லாம் வேடிக்கை பார்த்துக் கொண்டு இந்து அறநிலையத்துறை இருக்கிறது. 12 ஆண்டுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் நடைபெற வேண்டும். ஆனால் இந்து ஆலயங்களிலே, அரசாங்கத்திடம் இருக்கக்கூடிய ஆலயங்களிலே கும்பாபிஷேகம் சரிவர நடைபெறவில்லை. அதை நடத்த வேண்டும் என்று இந்து மகாசபா கோரிக்கை வைக்கிறது. இங்கே அவிநாசி பகுதியிலே உள்ள கோவிலுக்கு சொந்தமான நிலம், அதை அரசாங்கம் கிறிஸ்தவர்களுடைய மயான பூமிக்காக கொடுப்பதாக கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இங்கே திருப்பூர் மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளுக்கு கொலை மிரட்டல் வந்து கொண்டிருக்கிறது. இந்த கொலை மிரட்டலை பற்றிய ரிகார்டிங் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் கண்காணிப்பாளர் கமிஷனருக்கும் நாம சொல்லியிருக்கோம். அவங்க இதுவரை நடவடிக்கை எடுக்கல. கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய எங்களுடைய தேசிய இளைஞரணி ஒருங்கிணைப்பாளர் சுபாஷ் அவருக்கும் தொடர்ந்து மிரட்டல் வந்து கொண்டிருக்கிறது. அரசாங்கம் மிரட்டல் செய்தியெல்லாம் கேட்ட பிறகும் வழக்கு பதிவு செய்திருக்கிறது. அவர்களை கண்டுபிடிக்கவில்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தமிழகத்திலே இந்து மகாசபா நிர்வாகிகளுக்கு இருக்கிறது. வரக்கூடிய அயோத்தியிலே ராமர் ஜென்மபூமி ஜனவரி மாதம் 22ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. பெருவாரியான இந்துக்கள் அந்த கும்பாபிஷேகத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்று இந்து மகாசபா கோரிக்கை வைக்கிறது. இங்கே தமிழகத்தில் இருந்து அகில பாரத இந்து மகாசபா சார்பிலே 5000 பேர் கலந்து கொள்வது என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். அயோத்தியோடு மத்திய அரசு நின்று போகாமல் காசி மதுராவையும் மீட்க வேண்டும். அதற்கான நடைமுறைகளிலே மத்திய அரசு ஈடுபட வேண்டும் என்று இந்து மகாசபா கோரிக்கை வைக்கிறது. நம்முடைய பாராளுமன்றத்திலே கலர் வெடிகுண்டிலே கலர்ப்புகை வரக்கூடிய வெடிகுண்டை போட்ட செய்தி துயரமானது, துக்ககரமானது. அங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்பு குளறுபடிகளை சரி செய்ய வேண்டும். இதுபோன்ற சம்பவம் எது பாராளுமன்றத்தில் நடவா வண்ணம் சரிபார்க்க வேண்டும் என்று இந்து மகாசபா கோரிக்கை வைக்கிறது. வரக்கூடிய 2026 தேர்தல் அது இந்துக்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை உருவாக்கக்கூடிய தேர்தலாக இருக்கும். தமிழகத்திலே ஒரு காவி புரட்சியை, காவியினுடைய ஆட்சியை தமிழகத்திலே கொண்டு வருவதற்காக அனைத்து இந்து இயக்கங்களும், இந்து இயக்க பிரதிநிதிகளும், பஜனை மண்டலிகளும் இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். 26 தமிழகத்திலே ஒரு காவி புரட்சி, காவியினுடைய ஆட்சி அமையும் என்று இந்து மகாசபா சொல்லிக் கொள்கிறது. எல்லா கோவில் நிலங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும். கோவில் சேவைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்கான எல்லா கோவில்களிலும்
இந்து ஆலய பாதுகாப்பு பிரிவினுடைய சார்பாக அந்த பாதுகாப்பு குழுக்களை உருவாக்குவதற்கான ஏற்பாடுகளை இந்து மகா சபா செய்து வருகிறது. தமிழகம் ஆன்மீக பூமி. இது யாரு தடுத்தாலும் யாரு அப்பல் போட்டு அழிச்சாலும் அழியாது. தமிழகத்தினுடைய ஆன்மீகம் 90% பேர் இந்துக்கள். கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் அவர்களும் ஆன்மீகவாதிகள் தான், கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் தான். கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் இங்கே ஒரு மைக்ரோ அளவு தான் இருப்பாங்க. ஆக இது கடவுள் நம்பிக்கை உள்ள பூமி, தெய்வீக பூமி. இந்த திராவிட மாடல் இல்ல. இது வரக்கூடிய காலகட்டம் ஆன்மீக மாடல், சனாதன தர்மத்தினுடைய எதிரது காவியினுடைய வாயிலாக காவி புரட்சி, காவியினுடைய ஆட்சி, ஆன்மீக ஆட்சி நடைபெறும். நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்.